வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு டேபிள் ஃபேன்ல தான் ப்ராப்ளம். இது வந்து கிராம்ப்டன் ஃபுல்லி மெட்டல் பாடி தான். இதுல என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தம் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு இடத்துல உடைஞ்சிருச்சு. ஸோ, அதனால தான் இவ்வளோ சவுண்டு நம்மளுக்கு வந்திருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான். ஸோ, இது நம்மளுக்கு புதுசாவே கிடைக்கும். நம்ம அதனால கடையில வாங்கி அத மாத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி மோட்டார் கவர ஓப்பன் பண்ணி பார்த்தா, உள்ள ஃபுல்லா சரியான டஸ்ட்டா இருந்துச்சு. ஏன்னா, ரொம்ப வருஷமா இந்த ஃபேன் வந்து யூஸ் பண்ணாம அப்படியே போட்டுட்டாங்க அப்படின்ட்டு கஸ்டமர் சொன்னாங்க. நம்ம தான் இப்போ வந்து அத நம்ம கிளியர் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த கிளாம்புமே அந்த ஹோல்டர் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதுவுமே உடைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கீழ யூஸ் பண்ற அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா, சோ அதுவுமே கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா மெக்கானிசம் தானே அது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம இருந்தனால ஸ்டக் ஆகி புடிச்சிருந்தது. சோ அதுக்குமே நம்ம ஆயில்லாம் விட்டு கிளியர் பண்ணிட்டு ஃபேனோட லீஃப் அந்த கிரில் எல்லாத்தையுமே கழுவிட்டு வந்து தான் போட்டோம். இதுல சின்னதா ஒரே ஒரு குறை மட்டும் தாங்க எனக்கு இருந்துச்சு. என்னன்னா பெயிண்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு கஸ்டமர்ட்ட சொன்னேன். கஸ்டமர் அதெல்லாம் வேண்டாமா நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்னு சொன்னதுனால அப்படியே போட்டாச்சுங்க. ஃபேனை ஆன் பண்ணி பார்த்தா ஒரு சின்னதா ஒரு ஷேக் இருந்துச்சு. இந்த ஷேக் எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கிரில் உடைஞ்சிட்டு நம்மளுக்கு லீஃப்ல பட்டுட்டு இருந்ததுனால நம்மளுக்கு லீஃப் வந்து பெண்ட் ஆகி வளைஞ்சிருச்சு. ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கையால் ஓரளவுக்கு பெண்ட் எடுத்துட்டு நம்ம போட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஷேக்கே இல்லைங்க, பர்ஃபெக்டாக ஓடுது பார்த்தீங்களா. இன்னைக்கு டோட்டலாக 3 ஒர்க்கு பார்த்தோங்க. அந்த 3 ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் ஃபேனு, ரெண்டாவது வந்து 15 ஆம்ஸ் சுவிட்ச் மாற்றணும். அந்த 15 ஆம்ஸ் சுவிட்ச் மாற்றிட்டு எட்டக்க வரும்போது அவங்க வீட்டு செவுத்துலேயே பயங்கரமாக இடிச்சுக்கிட்டாங்க. என்னன்னு தெரியல, நான் ரொம்ப ஹைட்டு கிடையாது, அதே போல் அந்த வீடும் ரொம்ப ஹைட்டு கிடையாதுங்க. நான் நிற்கும் போதே உங்களுக்கே தெரியும், இடிச்சுக்கிட்டு அந்த வேலை முடிச்சுட்டு போகிற வரைக்குமே எனக்கு பயங்கர வலி. கடைசியாக வந்து இந்த லைட் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அவுட்டரில் வால் லைட்டு. இதை எடுத்துட்டு கஸ்டமர் வந்து எனக்கு குண்டு பல்ப் மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே வந்து ஆங்கிள் ஹோல்டர், ஒரு இன்ச்சு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு அதுக்கு மேலே 10 வாட் ஒரு குண்டு பல்ப் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 ஒர்க்குக்கு சேர்த்து நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400 தான் கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. நான் 500 கேட்டிருந்தேன், 400 கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கின அமௌண்ட் ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அதே போல் இந்த பழைய ஃபேனை நான் வந்து ரெடி பண்ணதில் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருந்துச்சு. பார்க்கலாங்க நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோவில் வரேங்க. பாய்ங்க.